நேத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா விஷால் அவர்களுக்கும் ரவீந்தர் சார் அவர்களுக்கும் இடையில ஒரு கான்வர்சேஷன் வந்துச்சு. அதுல விஷால் அவர்கள் வந்து ஒரு முடிவு தெளிவா எடுத்திருப்பாங்க. என்ன அப்படின்னா, அடுத்த வீக் கடைசி வீக்ல வந்து அந்த பெட்டி வச்சாலும் நான் எடுக்க மாட்டேன். ஏன்னா என்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்த மக்கள், ஸோ அவங்க என்னை ஏதோ ஒரு காரணத்துக்காக உள்ளுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அப்ப நான் பெட்டி எடுத்துட்டு போறது சரி இருக்காது, நான் பெட்டியை வந்து எடுக்க மாட்டேன் அப்படின்னு. சரியா? ஸோ விஷாலை பொறுத்த வரைக்கும் சௌந்தர்யாவோட கம்பேர் பண்ணிக்கல எவ்வளோ நல்லவர் திறமை இருக்கு. விஷால் கிட்ட நிறைய திறமை இருக்கு. ஆனா இந்த சௌந்தர்யா கிட்ட ஜீரோ திறமை, ஒன்றுமே இல்லை, மண்டைக்குள்ள சரக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ அப்படி பார்க்கக்குள்ள பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் தகுதியான நடுவில் என்ன வேணுமென்றாலும் நடந்திருக்கலாம். நீ என்ன கூத்து வேணுமென்றாலும் பண்ணியிருக்கலாம், குரங்கு சட்டை வேணுமென்றாலும் பண்ணியிருக்கலாம். இந்த சௌந்தர்யா ஆடினாங்கல்ல, டான்ஸ் ஆட சொன்னா குரங்கு தவற மாதிரி ஆடினாங்க. அது என்ன வேணுமென்றாலும் நீ பண்ணிக்கலாம். உன்னோட 18-23 லட்சம் செலவு பண்ண பிஆர் டீம் வந்து என்ன வேணுமென்றாலும் வெளியில பொய்யெல்லாம் பரப்பியிருக்கலாம். அது இது நீ முதலாவது ஓட்டிங் அப்படின்னு பச்சை பொய்யெல்லாம் பரப்பியிருக்கலாம், அவங்க விட்டு வைப்பாங்க. ஆனா அந்த கடைசி மேடை டாப் 3 டாப் 5 வரைக்குள்ள தகுதியான நபர்களை தான் உள்ளுக்குள்ள விடுவாங்க. தகுதியான நபர்கள் இருக்கைக்குள்ள தகுதி இல்லாததை வந்து விட மாட்டாங்க. அதன் அடிப்படையில் எனக்கு தெரிஞ்சு டாப் 4ல வந்து முத்துக்குமரன் அவர்கள், தீபக் அவர்கள், ஜாக்லின், விஷால், ஸோ இவங்க வரதான் சான்சஸ் அதிகம். அந்த 5வது இடத்துல வந்து பவித்ரா, அருண், பவித்ரா ஒருவேளை வழியாக போவாட்டா பவித்ரா வந்து டிசர்விங் 5வது இடம். சரியா? ஸோ அப்படி இருக்கக்குள்ள இந்த பிஆர்எல்லாம் தூக்கி வெளியில போட்டுருவாங்க. ஸோ ஓகே, அந்த மேடலுக்கு வர்றேன். ஸோ அப்படி இருக்கக்குள்ள இப்போ மக்கள் மத்தியிலும் சரி, மீடியா நண்பர்கள் மத்தியிலும் சரி, உழைப்பால் உயர்ந்தவர்கள் மத்தியிலும் சரி, தகுதியான நபர்களுக்கு தான் நீங்க அந்த டாப் 5 இடம் கூட கொடுக்கணும். இந்த டாப் 5க்குள்ள இந்த பிஆர் அக்கா சௌந்தர்யா வரக்கூடாது அப்படி என்பதுதான் என்னன்னா ஒரு தவறான எக்ஸாம்பிள். சௌந்தர்யாவும் சரி, சௌந்தர்யா பண்ற விடயங்களும் சரி, வீட்டுக்கும் உதவாது, நாட்டுக்கும் உதவாது. ஸோ அப்படி இருக்கக்குள்ளேயே இந்த டாப் 3 வந்து மக்கள் சொல்லிட்டாங்க. அதே நேரத்தில் இவங்க தான் அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியாவில் ஒரு விடயம் வருது. நேற்று ஒரு ஆர்டிகல் பார்த்தேன், அது என்ன விடயம் என்று பார்க்கலாம். அடுத்தது சௌந்தர்யா வெளியேற்றத்திற்கான காரணம் இந்த இன்னைக்கு இல்லை அப்படின்னா மிட்வீக் விஷயம் அந்த அம்மா தான் அப்படின்றது மக்களோட ஒரு பார்வை ஒன்று. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து டாப் 3. இப்போ நேற்று வந்து நிறைய ஆர்டிகல் பார்த்தேன். மங்காத்தா ஆட்டம் அப்படின்ற மாதிரி முத்து அவர்கள், தீபக் அவர்கள் என்ற மாதிரி நிறைய கட்டுரைகள் சோசியல் மீடியாவில் இருந்துச்சு. பார்க்க அற்புதமா இருக்கு, டிசர்விங். சரிங்களா? இங்கால இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா த கோட் அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன், ஜாக்லின், அங்கால ஒரு கட்டுரைகள். ஸோ அப்ப த ஷோ கோயிங் டு எண்ட் இன்னொரு 7 நாள் 8 நாள் முடிய போகுது. ஸோ அப்படி இருக்கக்குள்ள அந்த தகுதியான உழைப்பை போட்டவர்களை மீடியா நண்பர்களும் சரி, உழைப்பால் உயர்ந்தவர்களும் சரி, நம்மளை போல மக்களுமே சரி அந்த சரியான இடத்தில் வைத்து பார்ப்பது, இவங்க தான் வரணும் அப்படின்னு சொல்வது சிறப்பா இருக்கு. அதே நேரத்தில் தகுதியே இல்லாத, இந்த ஷோக்கு வரவே தகுதி இல்லாத சௌந்தர்யாவை துரத்தி அடிக்கிறது, செருப்படி கொடுக்கிறது, மக்கள் செய்கிற விதம் வந்து சிறப்பா இருக்கு. ஸோ சௌந்தர்யா வெளியேறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, அவங்களுடைய இது முடிஞ்சு அவங்க 17-18 லட்சம் 23 லட்சம் செலவு பண்ணி அவன் டீம் விட்டு, பிக் பாஸ் டீம் விட்டு வச்சுட்டு இருந்தது என்னன்னா, ஒரு ஃப்ரீயா ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குது இல்ல, இந்த அம்மா ப்ரொமோட் பண்ணிக்குள்ள பிக் பாஸ்க்கு ஒரு ப்ரொமோஷனா இருக்கு. அப்ப அது வந்து இப்ப ஷோ முடிய போகுது, வேலை முடிஞ்சுது, தூக்கி வந்து போட்டுருவாங்க, அவ்வளவுதான். இது வழக்கமா நடக்கிறது தான். சரிங்களா? போன சீசன் கடைசி 2 சீசன்லையும் மட்டும்தான் அங்க ஒரு தப்பான ஒரு விடயம் நடந்துச்சு. போன சீசன்ல வந்து மாயாவை செகண்ட் ரன்னர் ஆக்குனாங்க. அதற்கு முதல் சீசன்ல வந்து சிவன் கணேசனை செகண்ட் ரன்னர் ஆக்குனாங்க. அது கமல்ஹாசன் அவர்களுடைய ஃபேவரிசம். இங்க மக்கள் செல்வன் அது எடுபடாது. சரிங்களா? அவர் ராணஃபையே வச்சு செஞ்சிட்டாரு, அவ்வளோ பெரிய பணக்காரன், அவனையே வந்து வச்சு செஞ்சிட்டாரு. இவங்கெல்லாம் ஏமாத்துறோம், தூக்கி எறிஞ்சிடுவாரு, அது நடக்கும். சரிங்களா? ஸோ இப்போ எப்படி வின்னர் ரன்னரோ அதே போலதான் செகண்ட் ரன்னர். இங்க சீசன் 8 பொறுத்த வரைக்கும் நிறைய தகுதியான நபர்கள் அந்த செகண்ட் ரன்னர் வர்றதுக்கு இருக்காங்க. ஜாக்லின் இருக்காங்க, ஒருவேளை ஜாக்லின் ரன்னரா வராட்டா செகண்ட் ரன்னரா வர ஜாக்லின் இருக்காங்க. ஒருவேளை தீபக் அவர்கள் ரன்னரா வராட்டா செகண்ட் ரன்னரா வர தீபக் இருக்காங்க. இவங்களுக்கு அப்புறம் வந்து விஷால் இருக்காரு, இவன் பவித்ரா இருக்காங்க. இப்படி நல்லவர்கள், உழைப்பை போட்டவர்கள் இருக்கைக்குள்ள ஒரு சொர்ணாக்கா மாதிரி இருக்கிற, பொய்யே பேசுற, பித்தலாட்டம் பண்ற 30 வருஷம் இவங்களை பெத்து வளர்த்து இவங்க கூட இருந்த அப்பா அம்மாவே, நீ வீட்டை இப்படி இருக்க மாட்டியே, இப்ப இப்படி பண்றியே,
ஏன் இப்படி நடிக்கிற அப்படின்ற மாதிரி அவங்களோட அப்பா அம்மாவே இது ஃபேக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ பொய்யா நடிக்கிற ஒன்றை வெளியில 23 லட்சத்துக்கிட்ட செலவு பண்ணி பிஆர் டீமுக்கு செலவு பண்ணி கன்னட பக்கம் போய், தெலுங்கு பக்கம் போய், மலையாள பக்கம் போய் அங்க டைட்டில் வின் பண்ண நபர்கள்ட்ட அவங்கள்ட்ட காசை கொடுத்தோ என்னவோ பிச்சை எடுத்தோ இதுக்கு ஓட்டை போட சொல்லி ப்ரொமோட் பண்ணி அப்படி எக்கச்சக்கமான வேலைகள் நடக்குது. அப்படிப்பட்ட ஒன்றை வந்து டாப் 3 போட மாட்டாங்க. இப்ப கதை என்ன, டாப் 5 கூட உங்களுக்கு இடம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் கதை. சரிங்களா? அதுக்கு மேலாவது பேச்சுவார்த்தை நடக்கும். பட் இப்ப இருக்கிற அப்டேட் படி இந்த அம்மா இப்ப இன்னைக்கு இல்லாட்ட இந்த வாரம் மிட் வீக் எபிசோட்ல வெளியில போறது அப்படின்றதான் கிடைக்கப்படுகிற தகவல். ஏன்னா ஒபிஷியலி சௌந்தர்யாவுக்கு ஓட் வந்து இல்ல. இப்ப மட்டும் இல்ல, ஆரம்பத்தில இருந்தே சௌந்தர்யா ஒபிஷியலி வந்து முதல் 3 இடங்களுக்குள்ள வரல. சரிங்களா? இவங்களுடைய பிஆர் டீம் தான் வந்து அன்அபிஷியல்ல ஹால் சென்டர் அப்புறம் இந்த பெயிட் பாட்ஸ் அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஓட் போட்டுட்டு பித்தலாட்டம் காமிச்சு கொண்டிருக்கு. இது வந்து பல பேர் பேசிட்டாங்க, பெரிய பெரிய நபர்களே பேசிட்டாங்க. சரிங்களா? எனக்கு ஒண்ணு புரியல. இப்ப ஒரு வீட்டுக்குள்ள ஒரு 100 நாள் ஆட்டத்துக்கு இப்படி மக்கள் மத்தியில செல்வாக்கே இல்லாத ஒண்ண வெளியில வந்து சப்போர்ட் இருக்கு அப்படின்னு இவ்வளவு லட்சங்கள் செலவு பண்றதுனால என்ன பிரயோசனம்? கடைசியில டைட்டிலும் கிடைக்க போறது இல்ல, மக்கள் மத்தியில மரியாதையும் இல்ல, வெளியில வந்ததுக்கு அப்புறம் பட வாய்ப்புகள் சுத்தமா கிடைக்காது, ஒரு திறமையுமே இல்ல. டான்ஸ் ஆட சொன்னா குரங்கு வித்தை காமிக்கிற மாதிரி காமிக்கிறது, ஏதாவது கிரியேட்டிவிட்டியா பண்ண சொன்னா கேவலமான வார்த்தைகள் பேசுறது, வன்மத்தில் இருக்கிறது, பண்றது எல்லாமே பொறுக்கித்தனம், எச்சத்தனம், ரவுடித்தனம். அப்ப வெளியில கண்டிப்பா இதற்கு முதலும் வாய்ப்புகள் கிடைக்கல, நீயும் கிடைக்க போறது இல்ல. அப்போ ஏன் இப்படி இவ்வளவு லட்சங்கள் செலவு பண்ணணும்? பேசாம பேக்கரி பக்கத்துல இன்னொரு கடையை போட்டுட்டு அங்க போய் நடத்தலாம் இல்ல? இல்ல எனக்கு புரியல மக்களே. நம்ம எல்லாம் என்ன அவ்வளவு முட்டாள்களா? இந்த அம்மா இப்படி இப்படி ஒண்ணு, அதாவது ரோட்ல இருக்கிற குப்பைய கோல்டன் கலர் அடிச்சு போட்டு இது தங்கம் அப்படின்னு ஒரு 100 பேர் சொல்லிட்டா நம்ம போய் நம்மளோட காசை கொடுத்து வாங்குறதுக்கு நமக்கு அந்த அளவுக்கு மண்டைக்குள்ள மூளை இல்லையா, புத்தி இல்லையா? அப்படிதான் நம்ம தமிழ் மக்களை அவங்க நெச்சு கொண்டிருக்காங்க. சரிங்களா? அதுக்கு தான் மக்கள் கொடுக்குற செருப்படி. வெளியில வந்ததுக்கு அப்புறம் காணாம தான் போவாங்க. மாயா அப்படி காணாம போனாங்களோ இந்த அம்மா அப்படிதான். ஆனா மாயா இந்த அளவுக்கு எல்லாம் செலவு பண்ணிடல. சரியா? ஆனா இந்த அம்மா வந்து வாரி வழங்குது. அதுதான் எனக்கு இதா கிடைக்கும். அந்த அளவுக்கு இவங்களோட வீட்டை வந்து காசு ஆய்க்கிற மரம் இருக்கான்னு எனக்கு தெரியல. நினைச்சு பாருங்க மக்களே, ஒண்ணுமே இல்லாத விடயத்து 23 லட்சம் கிட்டத்தட்ட. இதுவே கம்மி அமௌண்ட் தான். வா ஓகே சரி, இது ஒரு பக்கம் இருக்க. கண்டிப்பா தகுதியான நபர்கள். முத்துக்குமரன் வின்னர், என்னுடைய கருத்தின்படியும் சரி, பல மக்களோட கருத்தின்படியும் சரி, முத்து அவர்கள் வின்னர். 2வது இடம் ரன்னரா வந்து தீபக் அவர்கள் அல்லது ஜாக்லின். அங்கே செகண்ட் ரன்னரா விஷால், பவித்ரா, அருண். இவங்களுக்கான இடங்கள் தான் நிரப்பப்படும் அப்படி என்பது எதிர்பார்க்கப்படுகின்றது. வருகின்ற ரூமர். காத்திருப்போம் என்ன நடக்குதுன்னு. நீங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க மக்களே. நன்றி.